இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா திருப்பூரில் இருக்க பார்க்கு, திருப்பூர் பார்க்கு. அது வந்து என்னென்னா ஒரு குட்டி பார்க்கு, ரொம்ப பெருசாலாம் இருக்காது, வந்து சின்ன பார்க்கு. நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் இந்த பார்க்கு யாரும் அதிகமாக வீடியோ போட்டதில்லை. சரி நம்ம போய் அப்படியே என்ஜாய் பண்ண போகிறோம், அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வீடியோ எடுத்தோம். அதை உங்களுக்காண்டி காமிக்கலான்னு யூடியூப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து போகிற வழி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி போகிற வழி. இது பார்க்கு போயிட்டோம் நாங்கள். இப்போ வர்றதான் உள்ளே போகிறது. பார்க்குக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸு கம்மியாக தான் வாங்கினாங்க. நான் டிக்கெட் எடுக்கலை, அக்கா அவங்க எடுத்தாங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்குவோம். முதல்ல வந்து 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூட வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளே போகிற இடம். முன்னாடியே பார்த்திங்கன்னா மேலே ஒரு பெரிய வாட்ச் ஒன்று இருக்கும். சூழலியல் பூங்கா நல்லாயிருக்கும். குருவிகள் நிறையா இருக்கும், பறவைகள் நிறையா இருக்கும். இதுதான் உள்ளே போகிற இடம். டிக்கெட்டு எவ்வளோன்னு சொல்லி அதிலே போட்டிருந்தாங்களோ, அதை நுப்பாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன உடனே இந்த கோழி, கிளி, இந்த மாதிரி பறவைகள் வந்து முன்னாடி இருக்கும். போன உடனே இந்த ரைட் சைடில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புறா கூண்டு. புறா நிறையாவே இருக்கும். உள்ளே இருக்கும், வெளியும் திறந்துருப்போம். வெளியே மரங்களில் நிறையா இருக்கும், எங்கேயும் போகாது, அது இங்கேயே தான் இருக்கும். கலர் கிளி. இது நாங்கள் வந்து குடும்பத்தோடு போனது. நிறைய பேர் பூங்காக்கு போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுவீங்க. முதல்ல இருந்ததோடு இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாய், யாருமே பார்க்கல, நாங்கள் மட்டும் இந்த திறந்து பார்த்துட்டு மூடி வச்சுட்டு போயிட்டோம். உள்ளே தூங்கிட்டு இருந்தது. இது கோழி, அதே இடந்த பறவை நிறையா இருக்கும். இது வந்து வாத்து, வயசான வாத்து பழம், நல்ல பெரிய வாத்தாக இருந்தது. சேவல். இது இந்த கோழி சேவல்லாம் வந்து அடைச்சி போட்டு தான் அவனை விட்டு வெளியே விட்டோம்னா ஓடிடும். குருவிங்க மட்டும் கூண்டுகளுக்குள்ளே விட்டுருக்காங்க.